தலைப்புச் செய்தி மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பெய்ய ஆரம்பிச்சா? அது இந்த அமைச்சர் சொல்லுவாரு, டீடைல் அமைச்சர் சொல்லுவாரு. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயல் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பாக்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க ஓட்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. சரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடல். ஆடா சக்கே நானா, இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் தீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறா? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இடிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேரைனுங்க. பயங்கரமான காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கு நிற்கவே முடியவில்லை. நன்றாக கவனித்தீர்கள் என்றால் பின்னாடி இருந்த கடல் 50 அடியில் இருந்து நான் நின்று கொண்டிருந்த 10 நிமிடத்திற்குள் 2 அடிக்கு அருகிலே வந்து விட்டது. பழைய பரம்பரை செய்திகளுக்காக கோபி, ஒளிப்பதிவாளர் நடராஜன். இன்னும் நல்ல தகவலை சேகரித்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நல்ல வேற வேற தகவல் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சார் சொல்றது? காசிமேடு பாடணும் இதுக்கு மேல. கோபி நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்க? என்ன ட்ரெயின்? ஐயா புயல் காத்து வீசுது, ஆமா, பலத்த காத்து வீசுது, ஆமா, சூறாவளி. நடந்து வரலாம். கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொச நொசன பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவில சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி. ஒரு நாய் நடக்க முடியுதா? என்ன புலம்பிட்டு இருக்க? புலம்பாம வேற என்ன பண்ண சொல்ற? எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளதான் தண்ணி, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. யார் சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.